ஏய் ஏய் யார் நீ? என்னாச்சு? ஆட்டோ! ஏய் நில்றா! வா! ஐயோ சார், என்னாச்சு சார்? இவ்வளோ ரத்தம் சார். மெல்ல மெல்ல மெல்ல. பக்கத்துல நான் ஹாஸ்பிட்டல் இருந்தா சீக்கிரம் போ. சார் இதோ போயிடலாம் சார். போ 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 சீக்கிரம் போ. ஒண்ணு இல்ல ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான். போயிடலாம். யார் சார் இது? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? யாருன்னே தெரியல இந்த பொண்ணு. யாருமா நீ? ஈகன் சார். என்னாச்சு? யார் அந்த பொண்ணு? தெரியல சார். ரோட்ல அடிபட்டு கிடந்தா. சரி ஒரு நிமிஷம் என் கூட வா. ஏய் ஓது. ட்ரங்க் அண்ட் டிரைவா? தண்ணி அடிச்சியா? இல்ல சார். அப்படின்னா நான் ஏன் அந்த பொண்ணு தூக்கிட்டு வர போறேன்? சார் இவன் நார்மலா இருந்தாலே அடிச்சிருப்பான். இதுல ட்ரிங்க்ஸ் வேற. என்ன முத்து, நான் டிபார்ட்மெண்ட்ல இல்லைன்னு உடனே ஓவரா பேசுற? நீ எல்லாம் நான் கேட்கற அளவுக்கு ஆயிட்டல. ஏய் முத்து, நீ வண்டிக்கிட்ட போ. ஓகே சார். அவனை விடு. இங்க பாரு, அந்த இன்சிடென்ட்டால நிறைய பேர் டிபார்ட்மெண்ட்ல உன் மேல கோவமா இருக்காங்க. அந்த பொண்ணு பொழைச்சுக்குவாள். முதல்ல நீ அதை விட்டு வெளியே வா. உன் மைண்டை டைவர்ட் பண்ணு. ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கொடு. ஈகன். இல்ல சார், இல்ல மாமா வராரு. வேற விஷயமா இங்க டாக்டரை பார்க்கணும். பார்த்துக்கோ. ஓகே சார். See you. வெரி குட். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் தெரியுது. ஓகே ஈகன், உங்கள் ப்ராக்டிஸ் எல்லாம் எப்படி போகுது? ப்ராக்டிஸ்லாம் நல்லா தான் டாக்டர் போயிட்டு இருக்கு. ஐ திங்க் ஐ எம் ஆல்மோஸ்ட் ரெடி டாக்டர். நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிடுவேன். சாரி ஈகன், இன்னும் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு ரிப்போர்ட் நம்பர் வரல. நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி மெடிசன் எடுத்துங்க. ரிப்போர்ட் ப்ராப்பராக வந்ததுக்கப்புறம் நானே ஏசிக்கிட்ட பேசுகிறேன். அது வரைக்கும் நீங்கள் டெய்லி தலைகீழாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலன்னா இதை சரி பண்ணவே முடியாது. எனக்கு ஒரு டவுட் டாக்டர். சொல்லுங்கள். ஃபியூச்சரில் இவன் குழந்தைங்களுக்கு எதுனா இந்த நோய் அட்டாக் பண்ணுமா? நோ நோ நோ. சடன் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகாது. லெஃப்ட் ஹேண்டில் ஒரு மச்சமும் காலில் ஒரு தழும்பும் இருக்குது சார். அந்த பொண்ணை பற்றி யார் கேட்டு வந்தாலும் முதல்ல எங்களுக்கு தான் இன்ஃபர்மேஷன் தரணும். ஓகே சார். நீ எதுக்கு தேவையில்லாமல் டாக்டர்கிட்ட குழந்தைக்கு ஃபார்வர்ட் ஆகாமலாம் கேட்டுக்கிட்டு இருக்க? நீ அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் நம்பரை மாற்றிச்சியா? நீ நைட்டு என்ன வெளில போகலாமா? இப்படிலாம் கேட்காம இருந்தா நான் ஏன்டா உன்னை பற்றி டாக்டர்கிட்ட கேட்குறேன்? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ ஆன வீடியோ தான் எங்கள் பாஸ் கம்பெனி பூரா அனுப்பிச்சிருக்காரு. ஏய் இன்னும் போலையா? சார் எங்கே சார் போகிறது? வண்டி ஃபுல்லாக இவ்வளோ ரத்தமாக இருக்குது. வாட்டர் சூட போனால் கூட நம்மளை சந்தேகப்படுவான். நீங்கள் போட்டு உள்ளே போயிட்டீங்க. சரி வா, இதை வீட்டில் போய் வச்சுடு. நான் என் பைக் அங்கேயே விட்டு வந்துட்டேன். இவன் கூட போயிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். நீ வீட்டுக்கு போ. அக்கா கிட்ட எதுவும் சொல்லிக்காதுன்னா? அக்காவுக்கும் தம்பிக்கும் நீ வண்டி எடு. என்ன பார்த்தா வேலைக்காரனா தெரிஞ்சு போல. ஹலோ. ஹலோ சொல்லு. ஏய் எதுக்கு உனக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம்? இரு இரு இரு. என்ன இரு? காலையிலே கத்தாத. வேற என்ன பண்ண சொல்ற? அவர் எல்லாத்தையும் உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லியிருப்பாரு. அவரெல்லாம் கரெக்டா தான் சொன்னாரு. நீ தேவையில்லாம பண்ணிட்டு சரி இருக்க. சரி இரு, நான் நேரில் வரேன். ஹலோ ஹலோ.
சொல்லுங்க டாக்டர். ஈகன், நேற்று ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணை அட்மிட் பண்ணீங்களா? ஆமாம் டாக்டர், அட்மிட் பண்ணியிருந்தேன். அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? இப்போ அவங்க நல்லா இருக்காங்கல்ல? ஈகன், நேற்று நைட் அந்த பொண்ணு இறந்துருச்சு. என்ன டாக்டர்? அந்த பொண்ணு இறந்துருச்சுப்பா. ஈகன், ஹலோ ஈகன், இருக்கீங்களா? ஹலோ ஈகன், ஆர் யூ ஓகே? ஈகன், இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஈகன், ஹலோ, லைன் தானே இருக்கீங்க? ஹலோ ஈகன், ஈகன், ஹலோ ஹலோ ஈகன், சொல்லுங்க டாக்டர். நான் சொன்னேன்னு யார்கிட்ட சொல்லாதீங்க. இல்லை டாக்டர், சொல்லுங்க. இன்னும் சில விஷயம் இருக்கு, அதை ஃபோனில் சொல்ல முடியாது. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வர முடியுமா? வரேன் டாக்டர், நான் வரேன். ஹலோ. ஏய் நில்லு. அந்த பொண்ணு செத்துருச்சா? ஆமா. ஏய் நீ எங்க போற? உனக்கு என்ன பிரச்சனை? ஏய் நீ இப்போ போலீஸ் இல்ல, உன்னெல்லாம் இஷ்டத்துக்கு விட முடியாது. தர்மா சார் எங்க? தர்மா சார் எங்க? ஏய் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. என்ன என்கிட்டயே சொல்லு. நீ யாரு? அவ இப்ப இல்ல. அவ இப்ப இல்ல, புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. நீ யாரா? நான் வந்தனா வாயை கிழிச்சிருவேன்டா. வாடா வா, கிழிக்கிறேன் வா. டேய் எதுக்கு இப்ப தனியா இருக்க? உன் மாமா கிட்ட பேசினேன். நடந்ததுக்கு நீ என்ன பண்ணுவ? ஈகன், நான் உன்கிட்ட தான் பேசுறேன். அப்புறம் என்ன எதுக்கு வர சொல்லணும்? என்னால யாரையுமே காப்பாற்ற முடியல. நடந்ததை பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. உன் லைஃபை பாருடா. சாவறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட கண்ணு என்னையே பார்த்து காப்பாற்ற சொல்லி அப்படியே கெஞ்சுது. என்னால முடியல இலக்கியா. அந்த பொண்ணோட கண்ணு ஐம் சாரி, கொஞ்சம் பழைய ஞாபகத்துல. சாரி. அதான் சாரி சொல்றேன்ல. என் சைலன்ஸ் கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? உன் சைலன்ஸ், உன் ஞாபகம் எல்லாம் ஒன்று தான் புரிஞ்சுக்கணும்ல. மனுஷனுக்கு என்ன பிரச்சனை ஓடுது, மனசுல எவ்வளவு கஷ்டம்னு புரிஞ்சுக்க மாட்டேன். இப்ப நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? சரி விடு, நான் கிளம்புறேன். இதான் நீ கிளம்பு. இதுதான் நான் கூட உன்னை பப்ல பார்த்து கொஞ்சம் பழைய நினைப்போட ஆசைப்பட்டுட்டேன். இதான் நீ. போ. அப்ப நான் மட்டும் இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கேன்? ஆமா, எதுக்கு வந்திருக்க? போ, பப்ல போய் ஜாலியா அப்படியே டான்ஸ் ஆடு. போ. நானே போறேன். இவ ஃபுட்டு நல்லா இருந்தா வெளியே ஆர்டர் பண்ணா இவகிட்டே டெலிவரி பண்றோம் உங்களுக்கு. ஓ, பிரச்சனையை டெலிவரி பண்றவனா? தள்ளி நீ வா உள்ள வாடா.
வாசல் நிற்க வச்சு பார்த்துட்டு இருக்கா? அந்த பொண்ணு பேர் திவ்யா. ஓ, பேர்லாம் தெரிஞ்சிட்டியா? அந்த பொண்ணு இன்னைக்கு செத்து போயிட்டா. பசங்களா உள்ள போங்க. எப்போ பார்த்தாலும் உள்ள போக சொல்றீங்க. அப்படி என்னதான் பேசுவீங்களோ? இப்போ இந்த பிரச்சனை உனக்கு தேவையா? இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ இல்ல, ஆனா நீ கொண்டு வருவ. அந்த பொண்ணு போனுக்கு ஒருத்தன் கால் பண்ணான். நான் சொல்லல, நீ சும்மா இருக்க மாட்ட. பேசாமரு, இவனே சொல்லிட்டோம். சொல்லு. அவன் ஒரு டேஷா இருப்பான் போல இருக்கு. அந்த பொண்ணு திவ்யா ஒரு தப்பான பொண்ணா இருப்பான்னு நினைக்கிறேன். இது வேறயா? அந்த பொண்ணு செத்தது கூட அவனுக்கு தெரியல. அவனை பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணா அந்த பொண்ணை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிய வரும். இங்க பாரு, நீ இப்போ போலீஸ் இல்ல. அதெல்லாம் முடிஞ்சு 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. சும்மா எல்லாத்தையும் சொல்லாதீங்கண்ணா. இந்த போனை முதல்ல போலீஸ்ட்ட கொடுத்துட்டு ஒழுங்கா வேலை தேடுற வழிய பாரு. நான் ஒன்றும் 10 வயசு குழந்தை இல்லை. நீ அட்வைஸ் பண்றதை கொஞ்சம் நிறுத்துறியா? இதுக்குதான் இந்த வீட்டுக்கு நான் வரதே இல்லை. அந்த வீட்டுக்கு ரெண்ட் எங்க இருந்து வருதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த வெட்டி பந்தா கொண்டும் குறைச்சல் இல்ல. வேதனையில் இருக்கவனை இன்னும் நோக்கடிக்கிறது இந்த வீட்டுல மட்டும் தான் நடக்கும். டேய், சாப்பிட்டு போடா. உனக்கு யாருக்கிட்ட எப்ப என்ன கேட்கணும் தெரியாதா? டேய் இருறா, வரேன். இருறா, நான் உன்னை கூல் பண்றேன். வா. சார். சிட் டவுன். தேங்க்யூ சார். போதும் விடுங்க. ஹலோ சார். 5 minutes. சரி சார். அவசரமாக பார்க்கணுன்னு கால் பண்ண. ஒரு நிமிஷம் சார். சார், அந்த பொண்ணுது சார் ஆட்டோவில் இருந்துச்சு. தப்பு பண்ணுற. இவ்வளோ நேரம் மறைச்சிருக்க? நேற்றே கொடுக்கலாம் தான் சார் வந்தேன். இந்த முத்து பையன் பண்ண வெறுப்பால. வேற ஒன்றும் இல்லை சார். நேற்று ஒரு கால் வந்துச்சு. அவனுக்கு ரொம்ப ஓவராக பேசுகிறானுங்க சார். அந்த பொண்ணு திவ்யா தப்பான பொண்ணா இருப்பாளோன்னு தோணுது. இங்கே பாரு, இப்போ நீ போலீஸ் கிடையாது. எவிடன்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கும் தெரியும் சார். சார், ஆனால் அந்த கடைசி கால் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா அந்த பொண்ணு யார், கடைசியாக யார் கூட இருந்தா, அந்த பொண்ணை யார் இப்படி பண்ணான்னு தெரிய வரும் சார். ஸ்டாப் யூ ப்ளீஸ். ஏதோ நீ அந்த பொண்ணை பார்த்த, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்த. அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த பொண்ணு செத்துருச்சு. இதில் உன் பழைய குற்றுணர்ச்சியை கனெக்ட் பண்ணி குழப்பிக்காத. இதுக்கு நீ காரணம் இல்லை. இல்லை சார், நான் பழசெல்லாம் மறந்துட்டேன். உன்னை பற்றி நல்லா தெரியும். முதல்ல கிளம்பு. ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோ, இந்த கேஸில் இன்வால்வ் ஆகாதுன்னு பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ நீ சஸ்பென்ஷனில் இருக்க. டிஸ்மிஸ் ஆயிடுவேன். பார்த்துக்கோ. சாரி சார். டேக் கேர். दिव्यानाम्याः यजमानस्य कुमार्याः आत्मा शान्त्यर्थं पिण्डपूजा मध्ये करिष्ये। आदौ तिलतर्पणसहितं पूजा मध्ये करिष्ये। ओं भवाय देवाय नमः, सर्वाय देवाय नमः, पशुपतेर्देवाय नमः, रुद्राय देवाय नमः, भीमाय देवाय नमः। यजमानस्य कुमार्याः आत्मस्वरूपिण्यै नमः, आत्मशान्तिदेवताभ्यो नमः, पिण्डपतिर्देवताभ्यो नमः। यजमानस्य वंशपितृभ्यो नमः। पिण्डप्रदानं समर्पयामि, पिण्डैः पूजयामि। ओं साम्भव्यै नमः, ओं सर्वेश्वराय नमः, जगन्नाथाय नमः, सर्वरूपाय नमः, सर्वेश्वराय स्टेशन வர சொன்னார். नमः। கக்கி சட்டை தேவை என்னை போய் வலைகளை வீசி மெய்களை பிடிப்பவன் சுற்றி என்னும் வலையில் தீர்வினை கொடுப்பவன். இந்த ஃபோன்லாம் தெஃப்ட் கேஸில் கூட இருக்காது. ஒரு ப்ராப்ளமும் வராது. இந்தாங்க சார். சிம் கார்டு எப்படி? எந்த பிரச்சனையும் வராத மாதிரி ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து ரிஜிஸ்டர் பண்ணது. பூவந்தீடும் நெருப்பில் ஏதோ வட்டி இருக்கும். இருட்டுக்குள்ளிருந்தே வெளிச்சத்தின் பாதை தொடக்கம். வா சூரக, வா சூரக. நீங்கள் எப்படி திவ்யாவுக்கு பழக்கம்னு சொன்னீங்க? என் தம்பி திவ்யாவோட ஃப்ரெண்டு. அப்படி தான் திவ்யா எனக்கு பழக்கம். திவ்யா ஏதாவது காசு வாங்கிட்டாளா?
ஏதாவது ப்ராப்ளமா? சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? திவ்யாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். யார் இப்படி பண்ணான்னு கண்டுபிடிக்கணும். அதான் நாங்க எல்லாம் போலீஸ்ட்ட சொல்லிட்டோமே. ஆக்சுவலாக நான் ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு பெரிய மேகசின் கம்பெனியில் ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணுறேன். இதுவரை அவளால எங்க குடும்பமான போன வரைக்கும் போதும். இன்னும் பேப்பர்ல போட்டு எங்க குடும்பமானத்தை கெடுக்க வேண்டாம். சாரி நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க. நமக்கு தெரிஞ்ச பொண்ணு இப்படி நடந்திருக்கு, அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தான். மற்றபடி இது பேப்பர்லலாம் வராதுங்க. அதுக்கு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. போலீஸ் நிறைய டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு இது ஒன் மோர் கேஸ், அவ்வளவுதான். அவ உயிரோட இருக்கும்போது தான் நிம்மதியா இருக்கவில்ல. ப்ளீஸ் இப்பயாதே அவளை விடுங்களேன். சார், கை காமிங்க. சார், ஆர்டர் ப்ளீஸ் சார். ஒரு நிமிஷம். நீ பிரபா தானே? ஆமாம் சார். டேய், என்னடா சாருன்னு? நான் ஈகண்டா, ஸ்கூலில் ஒன்றா படித்தோமே. ஓ ஆமாம் சார். என்னடா மறுபடியும் சாருன்ற? நீங்கள் போலீஸ்லாம் இப்போ இல்லை, நீ ஈகன்னே கூப்பிடு. சரி, நீங்கள் என்ன பண்ணுற? நான் மேனேஜராக இருக்கிறேன் சார். மேனேஜரா? உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேச வேண்டியது இருக்கு. உட்கார். சாரி சார், கஸ்டமர் வர நேரம், ஒர்க்கு நிறையா இருக்குது. இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணும் சார். வேலையை முடிச்சுட்டு வா, இங்கேயே வெயிட் பண்ணுறேன். ஈகன் வா. இங்க என்ன பண்ற? ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் சார். எங்க ஃப்ரெண்டு? வந்துகிட்டு இருக்கான். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் பார்த்துக்கோ, இப்போ கிளம்பு. திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த கேஸ்ல மூக்க நுழைக்காதன்னு. இதை மீறி ஏதாவது பிரச்சனைல மாட்டின டிபார்ட்மெண்ட்ல இருக்க என்னால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. இல்ல சார், நான் இங்க பாரு, அந்த பொண்ணு கையில இருந்த பார் மார்க் பார்த்து தான் நீங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். இந்த ஃபோனு ராஸ்கல் ட்ரேஸ் பண்ணீங்களா சார்? அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா சார்? அவன் பேர் தெரிஞ்சுதா? ஈகன், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல உன்னை நான் இங்க பார்க்க கூடாது. முதல்ல கிளம்பு. இல்ல சார், அந்த லாஸ்ட் கால் கண்டிப்பா. கிளம்பு. நீங்க அவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்கப்பா. எஸ், ரிப்போர்ட்டர் விக்னேஷ். தேங்க்யூ மிஸ்டர் விக்னேஷ், எனக்காக டைம் ஒதுக்கி வந்ததுக்கு. பரவாயில்ல சார், எனக்கு ஈவினிங் தான் அடுத்த மீட்டிங் இருக்கு. ஐ எம் வரதராஜன், டி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபவுண்டர். திவ்யாவோட தாத்தா. தெரியும் சார். என் பேத்தி செத்து 4 நாள் ஆகுது. போலீஸ் எதுவும் பண்ற மாதிரி தெரியல. போலீஸ்க்கு இது ஒன் ஆஃப் த கேஸ். இதுக்கு காரணமானவன் வெளியே ஜாலியா சுத்திட்டு இருக்கான். அவனை கண்டுபிடிச்சி புல்டோசர் முன்னாடி படுக்க வச்சு அப்படியே ரோட வச்சு நசுக்கணும். என் பொண்ணு வீட்டுக்கு போனீங்கன்னு தெரியும். அவனை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். கண்டிப்பா. திவ்யா எனக்கும் ஃப்ரெண்டு தான். நீங்க சும்மா செய்ய வேண்டாம். ஜஸ்ட் a minute. இந்தாங்க blank check. Write your own amount. சாரி, இதுக்காக நான் பண்ணல சார். பரவாயில்ல, வச்சுக்கோங்க. என் கம்பெனியில் வேலை செய்யறதா நினைச்சுக்கோங்க.
யூ ஆர் மை பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் ரைட் நவ். நீங்கள் என்ன ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டராக அப்பாயிண்ட் பண்ணுறதுனால நான் வாங்கிக்கிறேன். திவ்யாவை பற்றி உங்களுக்கு தெரியும்ல? என் தம்பி சொல்லியிருக்கான். தப்பான ஃப்ரெண்ட்ஸ் பழக்கம், ட்ரக்ஸ், பார்ட்டி. சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறேன்னு அவளை நெசுக்கிட்டாங்க. ஸோ வெளி உலகம் போனதும் அவன் ரொம்பவே தப்பு பண்ணிட்டான். யார் பேச்சையுமே கேட்கறதில்ல. பெரிய அடமெண்ட். திவ்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சால் நான் ஏன் உங்களை வேலைக்கு வைக்கணும்? சார் உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ சொல்லுங்க. திவ்யாவுக்கு எப்பெல்லாம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கோ அப்பெல்லாம் எங்கிட்ட வருவா. அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோட வருவா. ஆனா அவளை வியடா ஒருத்த வந்து டிராப் பண்ணிட்டு போவான். அவன் பேர்லாம் தெரியாது, பார்க்க விசித்திரமா இருப்பான். சொல்லுமாமா. ஓ ஆமாம் மறந்துட்டேன். சரி வரேன். சொல்லுமாமா. சரி வந்துடுறேன். ஹலோ, நீ லைனில் இருக்குன்னு தெரியும். இன்னும் கோவம் போலையா? சரி, அட்லீஸ்ட் நான் பேசுறதையாவது கேளு. இன்னைக்கு சஷ்டி பர்த்டே. ஈவினிங் ஜிகே பார்க்குக்கு வா. நீ வருவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஹலோ.